இப்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட போய் எப்படி தரமா கேட்கணும்? முருகப்பெருமானுக்கு முன்னாடி நின்று கடன் ஒப்பிக்கக்கூடாது. இது வேணும் அது வேணும்னு வரிசையாக எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் முக்கியமானது உங்களுக்கு நிறைவேற வேண்டிய வேண்டுதலை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, இது எனக்கு வேணும் முருகா, முருகப்பெருமானே இது எனக்கு வேணும், என்னோடய வாழ்க்கையை ஒன்றை ஒப்படைச்சிட்டேன், எனக்கு நல்லதாக பார்த்து நீ எல்லாமே நல்லது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்ட்ட இதை மட்டும் கேளுங்க. என்னோடய வாழ்க்கையை உன் கையில், நீ பார்த்து எது வேணாலும் கொடுப்பா, இது மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கேன், நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தினந்தோறும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவன் மனசில் வச்சுக்குவான். நீங்கள் வேண்டிய கோரிக்கைகளை, நீங்கள் வேண்டின வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் மனசில் வச்சுக்குவார். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. தினந்தோறும் முருகா முருகாங்கிற நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கும். யார் ஒருவர் முருகப்பெருமான முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க மிகப்பெரிய முன்னேற்றமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.